அனைவருக்கும் வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் படைப்பாளிகளுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ஆக்சுவலாக எனக்கு இது திடீர்னு கிடைச்ச படம், அதாவது திணையில படுத்தவனுக்கு திருக்குன்னு கிடைச்ச வாய்ப்பு அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லுவாங்க, அந்த மாதிரி கிடைச்சது எனக்கு. ரொம்ப சந்தோஷமான தருணம். ஏதோ ஒரு ஷூட்ல ஒரு சின்னதாக ஒன்று பண்ணிட்டு இருந்தேன், சடனாக கூப்பிட்டு ஹீரோயினா பண்ண போறீங்க அப்படின்னா எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு என்னோட ஒரு சின்னதாக அது குடிக்கு எதிரான ஒரு படம் அப்படின்னு சொன்னாங்க, மது ஒழிப்பு அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக அது எனக்கு எப்படி இருக்கும், என்ன மாதிரி டீம் இருக்கும், எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கேருந்து போனதும் ஹீரோவை பார்க்குறேன். அவர் ஒரு ப்ரஷ்ஷோட வந்து நிற்கிறாரு. எனக்கு இவர் தான் ஹீரோ அப்படின்றாங்க. ஓ அப்படியா, எனக்கு யாரும் அங்கே பழக்கம் இல்லை, நான் அங்கே போன சூழலும் அப்படி. எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து எந்த படத்துலையுமே கிடைச்சதில்லை. அதாவது ஒரு ஃபோன் கால், நீங்கள் படத்தில் கமிட் ஆகிருக்கீங்க குயிலின்ற படத்தில். அதாவது ஆக்சுவலாக அப்போயே இந்த படத்தோட டைட்டில் வந்துட்டு இது பண்ணல சொல்லியிருக்காங்க. திடீர்னு போகிறேன், இன்னும் அடுத்த ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரத்துலேயே அட்வான்ஸ் வந்து விழுது. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ஆக்டர் தேவைப்பட்டுச்சு அப்படின்ற என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு நல்லா ஆக்ட் பண்ணுவா அப்படின்னு என் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய கேரக்டராக என்னை நம்பி என் கையில் கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி சார். ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர், மியூசிக் டைரக்டர், கேமராமேன், இதில் ஆக்சுவலாக குயிலி குழுவில் ஒர்க் பண்ண அனைவருக்கும் நன்றி. குழுன்னு சொன்னால் மிகையாகாது, இது குடும்பமாக தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மீடியா நண்பர்களுக்கும் மேடையில் இருக்க பெரியவங்களுக்கும் என்னோட வணக்கம். இதெல்லாம் எல்லா ஆடியோ லான்ச்லேயும் நான் வந்து எனக்கு இது ரொம்ப பயமான ஒரு விஷயம், மேடை பேச்சு அப்படிங்கிறது. ஸோ என்னை கூப்பிட்ட உடனே நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் இன்னைக்கு எங்கள் ப்ரொடியூசர் மிஸ்டர் அருண் வந்து நான் பேசி ஆகணும்னு சொல்லியிருக்காரு. I always believed one thing in life, நம்மளோட பேஷன், அந்த பேஷனை வந்து கொண்டு போகிறதுக்கூடிய ஹார்ட் ஒர்க் அண்ட் பர்சீவரன்ஸ், விடாமுயற்சி, அதுக்கப்புறமா நிறைய பேஷன்ஸ், பொறுமை, இதுதான் என் லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். அதுதான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. இதை நான் அப்படியே பார்த்தது மிஸ்டர் அருண் கிட்ட. ஏன்னா எனக்கு இந்த கதைக்காக எனக்கு கால் வந்தது அவர்கிட்ட இருந்து தான். ஸோ எப்பயும் போல் நான் வந்து டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு ஸ்கிரிப்ட் சொல்லுங்க அப்படின்னு. அவர் வந்து இல்லை மேம் நானே சொல்லுவேன் அப்படின்னாரு. விச் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் மீ. ஒரு ப்ரொடியூசர் அந்த ஸ்கிரிப்ட் அவ்வளோ அழகாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, செகண்ட் ஹாஃப்லேருந்து நீங்கள் வருவீங்க மேடம், யூ ஹேவ் டு டேக் ஓவர், இந்த வார்த்தை தான் அவர் சொன்னார். அங்கேருந்து நீங்கள் இந்த குயிலி அப்படிங்கிற கேரக்டரை வந்து ரொம்ப வலி, நிறைய சாக்ரிஃபைஸ், அது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு பயணத்தை நீங்கள் வந்து காமிக்கணும். வலி நமக்கு புதுசு இல்லை. ஸோ அண்ட் ஐ நோ ஐ கேன் டூ இட். அண்ட் இவர் அது அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணது, என்கிட்டேருந்து இந்த கேரக்டர் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட். ஏன்னா முதல் தடவை ஒரு ப்ரொடியூசர் எனக்கு ஃபோன் பண்ணி இவ்வளோ டீட்டெயில்டாக எனக்கு வந்து ஒரு ப்ரீஃபிங் கொடுத்தாரு. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன் நான் இந்த படம் ஒத்துக்கிறதுக்கு உரிய முதல் காரணம் அதுதான். அடுத்தது அண்ட் சோஷியல் காஸ் பிஹைண்ட் இட். அண்ட் எனக்கு தெரியும் ஒரு சின்ன பட்ஜெட் படம், அதில் இருக்க கஷ்டம் என்ன, ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்க போகிற கஷ்டம் என்ன, எல்லாமே தெரியும். பட் அவரோட அந்த பர்சீவரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன சின்ன விஷயம் லைக் சார் இந்த படத்துக்கு குயிலி தான் சார் டைட்டிலாக இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா அதுதான் ஆப்டாக இருக்கும் அப்படின்னு. மேடம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன், ஆனால் நான் வாங்கிடுவேன். அந்த மாதிரி ஒரு விஷயமும் அவர் விடவே இல்லை. இந்த படத்தை வந்து இவ்வளோ தூரம் அவர் சொன்ன மாதிரி 4 years ப்ளஸ் ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு பாயிண்ட்ல இது எப்படி வரும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும்போது, ஆனால் அது இவ்வளோ தூரம் கொண்டு வந்து அதுக்கு இவ்வளோ பேர் இங்கே உட்காரது இல்லாமல் மேடையில் இவ்வளோ பெரிய டிக்னிட்டரிஸ் இருக்கும்போது அது அந்த பர்சிவரன்ஸை பற்றி என்ன சொல்லு, இது சக்ஸஸ் ஆகிதான் ஆகணும். இங்கே இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ மீடியா நண்பர்களுக்கு நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறது என்னென்னா, ப்ளீஸ் ப்ரொமோட் இட், ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா அவர் சொன்னார் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் படம் எனக்கு கமிஷன் இல்லைனாலும் பரவாயில்லன்னு. அந்த தாட் ப்ராசஸ்க்கே வந்து நம்ம வந்து வி ஹேவ் டு ஹெல்ப் இட். எல்லாருக்கானும் தலைவர், ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ
சாதிக்கோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ சாதிக்கோ தலைவர் அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கும் ஒரு அற்புதமான தலைவர், ஒழுக்க நெறி மிக்கவர். ஒரு பக்கம் அம்பேத்கர், ஒரு பக்கம் பெருந்தலைவர் காமராஜர். நம் புத்தர் வழி நேர்மை என்ன உண்டோ அத்தனையும் படைத்த எல்லோருக்கும் தலைவர். எனக்கு தம்பி ஒரு லா காலேஜ் படிக்கும் போது பழக்கம். முகநாதன் ஆபீஸுக்கு வருவார். விடுதலை சிறுத்தைகள் போராட்டங்கள் நடக்கிற போது நாங்க தினமும் மீட் பண்ணுவோம். அப்போ இந்த காலத்திலிருந்து கொண்ட கொள்கையை கொஞ்சமும் விடாது, இந்த கோடிக்கும் அடிமையாகாது, கொள்கைக்கு மட்டுமே. ஒரு நல்ல இடத்துல தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களோடு அந்த கூட்டமைப்பு உருவாவதற்கும் இவரும் காரணம். அகில இந்தியாவில் அந்த இந்தியா கூட்டணி உருவாகும் முதல்வர் மட்டுமல்ல, அவரும் துணை நின்று அதை உருவாக்கியவர். இந்த இந்திய லெவல்ல அருமை தம்பி திருமாவின் பெயர் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் அண்ணாவுக்கு பிறகு பல பேசியிருக்காங்க. பேரறிஞர் அண்ணாவின் பேச்சு என்பது சாதாரண அல்ல. வடநாட்டுக்காரனை எல்லாம் வளைத்து எடுத்தது, வடித்து எடுத்த போச்சு. அதுக்கு பின்னாலே பலருக்கு பிறகு திருமா டெல்லி பாராளுமன்றத்தில் ஓங்கி ஒலிக்கிற ஒரு அற்புதமான குரல். அந்த அருமை தலைவரை, என் ஆருயிர் தம்பியை அன்போடு வரவேற்கிறேன். இங்க இந்த சால்வை நான் போட்டுக்கிறது இல்லை தம்பி காரணம். ஏன்னா ஒரு தடவை அவரு பாராட்டு விழா, புத்தக வெளியீட்டு விழாவுக்கு என்ன கூப்பிட்டாங்க. ஒரு 8 மணிக்கு தேடினா கதர் கைத்தறி துண்டு எதுவுமே கிடைக்கும். நான் என்ன பண்ணிட்டேன், ராஜஸ்தான் சூரத்துல தயாரிக்கிறது, அது வடநாட்டுக்காரங்க நிறைய வாழ வைக்க. ஆனா இங்க இருக்கிற ஈரோடு, சேலம், தர்மபுரி, செங்கல்பட்டு, அரக்கோணம் கைத்தறி தொழிலாளர்கள் ஏராளமா பல குடும்பம் வறுமையை வாடுது. அதே என்னுடைய தயாரிப்பாளர்கள் இதை வாங்கி இதை வாங்காதீங்க, மற்றவங்க வாங்க, இந்தியாவில் தயாரிக்கிறது தான், நமக்கு நம் தேவை பூர்த்தியான பிறகு வேற ஏதாவது வாங்கலாம் என்று நான் சொல்லி இதை வாங்கிட்டு போய் போட்ட பிறகு அது 500 ரூபாய் போட்டு என்ன பண்ணு, என் மனம் குத்தியது. நாமே போட்டுக்க அதை தம்பிக்கு போடுறோம்னு 5000 ரூபாய் ஒரு ஃபைன் கட்டினேன். இதை நான் போட்டு இருக்க கூடாது, கிடைக்காதால போடுறேன், அதனால 5000 ரூபாய் உங்க கட்சிக்கு நன்கொடையா நான் ஃபைன் கட்டுறேன்னு அந்த விழாவில் கட்டினேன். இப்ப என்னடானா இதையே போடுறாங்க. தம்பி, நம்ம பிஆர்ஓக்கள் தயவு செய்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. நம்ம தமிழ்நாடு பார்ப்போம், அதுக்கு மிஞ்சி இல்லைன்னா விளைப்போ நம்ம மாநிலம் தான். அதோட இது உயர்வு மிக அற்புதமா பண்ணிருக்கீங்க ப்ரொடியூசர் வருண்குமார், அற்புதமா. இதுதான் காலமெல்லாம் வாழும். இதை எனக்கு கொடுத்தாங்க, பெரிய புக்கு, என்னால படிக்க முடியாது. அதனால நான் என்ன பண்றேன், தினமும் படித்துக் கொண்டிருக்கிற, உலகை படித்துக் கொண்டிருக்கிற அருமை தம்பி திருமாவுக்கு அருண்குமார் தயாரித்த என்கிற ஒரு அற்புதமான படம், குடும்ப படம். குடும்ப படம் மட்டுமல்ல, இது போராளி, ஒரு தாய் சமுதாயத்துல எப்படி போராடுறா என்பதை ஒரு அற்புதமா எடுத்து சொல்லியிருக்காரு முருகதாசாமி. முருகசாமி வாழ்கசாமி. இந்த படத்தை துணிச்சலோடு எடுத்த நமது அருண்குமார், அவருக்கு துணையா ஜெயக்குமார், எல்லாரையும் பாராட்டுறேன். தம்பி, இது ஒரு குடியாரங்களை ஒழிக்கிறதா எடுக்கப்படும். ஒரு கவர்ச்சி இல்லை, ஒரு கவர்ச்சி கிடையாது. பார்த்தோம் நம்ம தான் ஒரு தாய் அந்த அம்மாவை வச்சு, சில சகோதரிகள் நடிகர்களை வச்சு இயற்கையா எடுத்திருக்காங்க. குடியினால என்ன கொடுமை நடக்கிறது என்பது அற்புதமா படம் பிடிச்சிருக்காரு. இன்னைக்கு நாட்டுல நான் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை நான் கூட தான் இருக்கேன். தம்பி ரொம்ப நெருக்கமா இருக்காரு, நானும் கூட இருக்கேன். இருந்தா கூட இந்த விஷயத்துல கொஞ்சம் விலகி இருக்கேன். குடி பல குடும்பங்களுக்கு எடுத்துச்சு, ஏராளமான குடும்பம், 40% குடும்பங்க. தம்பிக்கு தெரியும், ஊரூரா போறாரு, குக்கிராமம் எல்லாம் போறாரு, எவ்வளவு கொடுமைகள் அனுப்புகிற. நேரா ஏதாவது ஒரு விபத்துனா நேரம் அங்க போயிடுவார். அந்த கொடுமையை குடியை நிறுத்தணும். ஆனா ஒண்ணு நிறுத்தணும்னு சொல்லும் போது தமிழக முதல்வருக்கு பெரிய இக்கட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல நிறுத்திட்டா பாண்டிச்சேரி என்ன ஆகும், ஆந்திரா என்ன ஆகும்? நம்மால வண்டி ஏறி அங்க போய் குடிச்சிட்டு விடறான், இங்க குடிச்சிட்டு விடறான்னு பார்த்தா அங்க குடிச்சிட்டு விடறான். அப்புறம் எல்லா இடம் குஜராத்ல போதை பொருளுக்குன்னு அந்த ஏர்போர்ட், போதை பொருள் அங்கதான் இருந்தது வருது. உத்தரப்பிரதேசம், இந்தியாவில் எல்லா இடத்துல இருக்கு. அதனால ஒட்டு மொத்தமா தம்பி பாராளுமன்றத்தில் பேசுவார் நினைக்கிறேன்.
ஒட்டுமொத்த பேசியிருக்காங்க. இந்தியாவில குடி எங்கேயும் இருக்கக்கூடாது. என் தாய்மார்கள் தாலி அறுந்தது வேதனையாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, ஒரு 20-25% பெண்கள் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கல்லூரி பெண்கள் குடிக்கிறாங்க. அப்புறம் வீக்கெண்டு சொல்லி சாட்டர்டே சனிக்கிழமையில பார்ட்டியில கலந்துக்கிறாங்க. ஐயோ, நாடு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. எத்தனை வளர்ச்சி திட்டங்களை முதல்வர் கொண்டு வந்தாலும் இந்த குடி ஒரு பெரிய செட்பேக் தான். அந்த வகையில நான் தமிழக முதல்வர் வழங்கி கேட்டுக்கொள்வது, எப்படியாவது ஏதோ மணல் கொள்ளையடிக்கிறான், அதை அரசுடைமை ஆக்கலாம். எத்தனையோ வழிகள் இருக்கு இந்த குடிக்கு பதிலாக வருவாய் வர. அது எல்லா தலைவர்களும் சொல்லுவாங்க. ஆக அப்படி ஒரு சமுதாயம் சீர்திருத்த படம் இது. பாட்டு 5 பாட்டு, அவளோட பாட்டு தேவையில்லை. பாட்டை உட்காந்து பாட்டு மாட்டேங்கிறாங்க. ஆனா நல்லா இருந்தது, கருத்துள்ள பாட்டு. குடியின் கொடுமையை எடுத்து சொல்வது, சமுதாயத்தில் தாய்மார்கள் படுகிற வேதனை எடுத்து சொல்வது. ஆக ஒரு குடும்ப அற்புதமான ஒரு தாய். அந்த அம்மா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே இயற்கையான சினிமா நடிகர்கள் எல்லாம் இயற்கையா ரொம்ப சிறப்பா இருந்தது. பல ஆடியோ பங்கன்ல கலந்துக்கிறேன். இதுல கலந்துக்கிறத மனசு திருப்திமத்தல்ல, ஆழ் மனதிலிருந்து என்னுடைய மகிழ்ச்சியையும் வாழ்க்கையும் இந்த குயிலுக்கு தெரிவித்து தமிழக மக்கள் இதை சிறப்பா போற்றி பாராட்டி தயாரிப்பாளரை காப்பாற்றணும். என்னுடைய ஊடக நண்பர்கள், தம்பிகள், நீங்க சின்ன படங்களை எவ்வளோ நல்லா எழுதுறீங்க. இந்த படத்துக்கு ஒரு சிறப்பான விளம்பரம் கொடுத்து உங்களாலும் இது உயர்வு பெற வேண்டும். போட்ட பணம் ப்ரொடியூசருக்கு வந்துடணும். ஏன்னா 100% ப்ரொடியூசர் நடுத்தர்ல நிக்கிறான். படம் ரிலீஸ் பண்ண முடியல, போட்ட பணம் எல்லாம் லாஸ். இது அவலம் இந்த தமிழ்நாட்டுல. அப்புறம் தமிழ்ல குயிலின்னு பேர் வச்சார். எதுக்கட்டாலும் இங்கிலீஷ் பேர். இந்த அஜித் நல்ல தமிழ் பேர் வச்சுட்டே வந்தாரு. வீரம், விவேகம், விவசாயம், விசுவாசம். கடைசியில குட் பேட் அக்லின்ட்டான். அதாவது ஒரு ஹீரோ அந்த ஹீரோயினை போடுதுன்னு சொல்ற உரிமை இருக்குல்ல, இங்கிலீஷ்ல டைட்டில் வைக்காதுன்னு சொல்றதானே. பெரிய பெரிய ஹீரோ கண்டிருக்கிற ஒரு ஹீரோ இன்னைக்கு பொதுநலம் வந்துட்டு இருக்காரு. அவர் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா சர்க்கார். சர்க்கார் தமிழ்ல பேர் கிடைக்காதா? எத்தனை படங்கள், ஆங்கில பெயர்கள். அப்புறம் தமிழ்நாட்டுக்கு தொண்டாற்று அரசியல் வேணாம், நம்ம அங்க போக விரும்பல. தமிழை வலியுறுத்துங்கள். டாக்டர் கலைஞர் அவர் காலத்துல இங்கிலீஷ்ல பேர் வச்சுட்டே இருந்தாங்க, ஆங்கிலத்துல. தலைவர் என்ன பண்ணாரு, முத்தமிழறிஞர், தமிழில் பெயர் சூட்டினால் மானியம். அதுல விரசம் இருக்கக்கூடாது, ரத்த கலர் இருக்கக்கூடாது அப்படின்னு சில கண்டிஷன்ஸ் போட்டு அந்த சிறுமுதலீட்டு படங்களுக்கெல்லாம் 3 லட்சம் முதல்ல, அப்புறம் 7 லட்சம் அவர் காலத்தில் கொடுக்கப்பட்டது. தமிழில் அப்போது எல்லாமே அப்ப எப்படிதான் கிடைச்சது தமிழ் பேரு? ஒரு மானியம் கிடைக்குதுன்னா வைக்கிறோம். ஆகவே தயவு செய்து நான் திரைப்பட தயாரிப்பாளர்களையும் ஹீரோக்களையும் வணங்கி கேட்டுக்கொள்வேன். தமிழில் ஏராளமான அற்புதமான பெயர் இருக்கிறது. அந்த பெயரை வையுங்கள், தமிழக மக்கள் வாழ்த்துவார்கள், வரவேற்பார்கள். இந்த படம் குயிலி தமிழக மக்களின் மனதில் நிறைந்த இடம் பெற்று பெரிய வரவை ஈட்ட வேண்டும். ப்ரொடியூசரை காப்பாற்ற வேண்டும். இயக்குனருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் ஒரு நல்ல வாழ்வை தர வேண்டும் என வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி.